என்னடா? ஜனனியக்கா அடிபட்டு விழுந்து கிடக்கு, மயங்கிருச்சு. ஜனனி எங்கடா? பூந்தொட்டி விழுந்து கால்ல ரத்தமா வருது, அங்கதான். எப்படிடா? என்னடா ஆச்சு? போய் பாரு. அடிபட்டுச்சா? ஐயோ ஐயோ. ஜனனி நானும் வரட்டுமா? தனியா எப்படி சமாளிப்ப? நாங்க வரோம், இரு. ஏம்மா, என்னம்மா என்னாச்சு? சனனிக்கு பூத்தொட்டி விழுந்து கால்ல அடிபட்டுச்சாப்பா, மயக்கமாயிட்டா. அதோ சக்தி, யாராவது வேணும்ல? என்ன கேட்காம எனக்கா இப்படி பண்றான்? ஆட்டோல போயிடுவான். சரி, ஏண்டா கிறுக்கா, எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு போவில்லை, இது கூட போக வேண்டியதானே? ஏம்மா இருங்கம்மா, எல்லாரும் அங்கே போய் பெருசாக்கி விட போறீங்களா? எது? அப்படிலாம் போகாம இருக்க முடியாது. புள்ள தனியா என்னாச்சுன்னே தெரியல, அவன் எப்படி சமாளிப்பான்? நாங்க கூட இருக்க போவோம். ஏம்மா இருங்கம்மா, எல்லாரும் இவன் என்ன பண்ண போறிய? எனக்கு தான் அதை பார்த்துட்டு கிறக்கமா வருது. அதுக்காக ஓடின எல்லாம் சரியா போகுமா? முதல்ல அவன் போய் பார்த்துட்டு என்னன்னு தகவல் சொல்லி ஓடட்டேன். என்னங்க பேசுறீங்க நீங்க? அந்த பொம்பளை பிள்ளையை எப்படி தனியா ஆஸ்பத்திரி கூட்டு போய் அவன் எப்படி ஒத்தையாள அவளை பாத்துக்குவான்? ஏமா போயிருக்கிறது வெளியாம்பளை இல்ல, கட்டின புருஷன் தானே போயிருக்கேன். உங்களை போகக்கூடாதுன்னு சொல்லல, அதான் சொல்றேன்ல, தகவல் ஏதாவது வரட்டுமா, அப்புறம் எல்லாரும் போய் பாருங்க. ஏண்டி அவன் தான் சொல்றான் இல்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கடி. எல்லாரும் என்ன அம்போன்னு விட்டு போயிடாதீங்க. நீங்க என்ன இப்ப குத்துக்கள் மாதிரி தானே இருக்கீங்க, உங்களை என்ன அம்போன்னு விட்டு போறோம்? அங்க ஒரு புள்ள அடிபட்டு கிடக்கு, மூச்சு பேச்சு இல்லாம, அதை பார்க்கதான் உங்களை பார்க்கவா? எப்போ உங்களை பத்தி தான் யோசிப்பீங்களா? முதல்ல அவளுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தகவல் வரட்டும், அதுக்கு வழியை பாருங்க. அத்தை, வீட்டை விட்டு ஓடுறதுலயே குறியா இருக்காதுங்க. ஓடுறதுல குறியா இருக்கணும் என்ன? அத்தை புரியாம பேசுறீங்க. என்ன வித்தியாசமா ஒரு விளக்கம் சொல்றாங்க இவங்க. அக்கா ஏதாவது உளறிட்டு கிடக்குங்க, நம்ம போவோம். நந்தினி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். என்ன நேரத்துல என்னன்னு வெயிட் பண்றது? இல்ல ரேணு, சக்தி போயிட்டு என்ன ஏதுன்னு போன் போட்டு சொல்லுவான்ல, அதுக்கப்புறம் பாத்துக்குவோம். இப்ப போனா இவங்க பிரச்சனை இழுத்து விட்டுருவாங்க. போன் பண்ணுவானே தெரியலையே, அவனே ஒரு மார்க்கமா போய்கிட்டு இருக்கான். அவன் எப்படி கால் பண்ணுவான் எல்லாம் சொல்லுவான். இது போன் தேட போச்சு, எதுக்கு அங்கன போச்சு? எப்படி கால்ல தொட்டி விழுந்துச்சு, அடிபட்டுருச்சு, மயங்கிருச்சு, ஒண்ணுமே புரியலையே எனக்கு. இந்த காலை பார்த்து எலும்பு உடைஞ்சிருச்சா என்ன? ஐயா தூக்கலாம், எப்படி பயமா இருக்கே ஒரு மாதிரி. என்ன ஆகாது நந்தினி. எப்படி மாமா? என்னடா பூந்தொட்டி அதுவா விழுந்துச்சா? எனக்கு என்னமோ அப்படி தோணல மாமா. டேய், ஆடி காத்துக்கு அம்மியே பறக்கும்பாங்க, பூந்தொட்டியா பெருசு? கிறுக்கு பை மாதிரி என்னைய வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. ஓ, ஆடி காத்து ட்ராக் மாதிரி சித்திரையில் அடிக்குதாக்கும். இதுதான் குளோபல் வார்மிங்கா? ஆ சரி சரி, வார்மிங்கா வார்னிங்கான்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, உங்ககிட்ட மோதுனா அவங்க எதிர்காலம் மங்களாக தான் போயிடும் போல. ஜென்னி, ஜென்னி,
டாக்டர் என்னாச்சு சார்? கால் அடிபட்டிருக்கு. மயக்க போட்டு விழுந்துட்டாங்க நர்ஸ். கொஞ்சம் என்னன்னு பாருங்க. பாருங்க. எப்படி அடிபட்டுச்சு? கால்ல பூந்தொட்டி விழுந்து அடிபட்டுருச்சு. ஓகே. சொல்லுங்க. நான் கிளம்பிட்டேன். நேர்ல வந்து மற்ற டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க. டாக்டர், சார். இவர்தான் பேஷண்டோட ஹஸ்பண்ட். நீங்க தான் உங்க ஹஸ்பண்டா? ஆமா. காலில் நல்லாவே அடிபட்டிருக்கு. பிளட்டு கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு. ஃப்ராக்சர் இருக்கான்னு பார்க்கணும். அதை கன்ஃபார்ம் பண்ண எக்ஸ்ரே எடுக்கணும். வேற ஏதாவது இன்ஜுரி இருக்கான்னு பார்க்க ஸ்கேன் பண்ணணும். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கேன். மயக்கமா இருந்தாங்களே, இப்போ முழிச்சிட்டாங்களா? அவங்க பெயின்ல இருந்தாங்க. அது குறைய பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன். கொஞ்ச நேரம் மயக்கத்துல தான் இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். சரி. சார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க.